PGTRB English Unit 9 Language and Linguistics MCQ 20 questions இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதனுடைய டாபிக் மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல இருந்து எடுத்திருக்கோம். இது டெஸ்ட் நம்பர் 15. Which dialect was dominant in the Middle English period? Middle English periodல எந்த dialect dominant இருந்தது அப்படின்னா East Midland dialect. Which suffix is still retained from the Old English times? Old periodல இருந்து middle வரைக்குமே எந்த ஒரு சஃபிக்ஸ் வந்து ரீடைனா இருந்தது யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா en சைல்டு சில்ட்ரன் ஆக்ஸ் ஆக்சன் ஸோ இந்த enங்கிற சஃபிக்ஸ் வந்து ரீடைனா இருந்தது. when was the text ஓர் மூலம் written? இந்த ஓர் மூலம்ங்கிற புக்கு எப்போ எழுதப்பட்டது? 1200. which vowel belong to long o in the middle English period? the long o open la இது மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல எப்படி மாறுச்சு? ஓப்பன் லா ஷார்ட்டா மாறுச்சு. Who coined the term marry? இந்த மேரிங்கிற டேர்மை உருவாக்குனவங்க யாரு? நோமன்ஸ். Which coined the terms of cooked flesh of animals? mutton, pork, beef and veal. இந்த டேர்ம்ஸை உருவாக்குனவங்க காயின் பண்ணவங்க யாரு? நோமன்ஸ். Which king is associated with the feudal and manorial system? வில்லியம் த கான்கரர். ரொம்ப முக்கியமானவர். இவருடைய ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1066 இருந்து 1087 வரைக்கும். இவர் தான் இந்த நோமன் கான்கொஸ்ட். அந்த 1066ங்கிறது நோமன் கான்கொஸ்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபியூடல் சிஸ்டம்னா பொலிட்டிக்கல் சிஸ்டம்னு அர்த்தம். மனோரியல் சிஸ்டம்னா எக்கனாமிக் சிஸ்டம்னு அர்த்தம். ஸோ இந்த எக்கனாமிக் சிஸ்டம் ஒரு அஃபீஷியலா இருக்கணுங்கிறதுக்காக இவர் ஒரு அவுட்லைன்ஸ் புக்ஸே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. டொமஸ்டே புக் 1086 டொமஸ்டே புக் DOMESDAY டொமஸ்டே புக்னு ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who established the beginnings of the modern English legal system? யார் அவங்கன்னா நோமன்ஸ். Who introduced the terms assise, justice, curfew, judge, jury, indict, verdict, commission, license? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தவங்க யாரு? நோமன்ஸ். Which term was the origin of assassin? அசாசினோடைய ஆரிஜின் ஆசிஸ். இது அரேபியன் வேர்டு. ஆசிஸ்ங்கிறது அரேபியன் வேர்டு. From which root did the word street originate? ஸ்ட்ரீட்ங்கிற வேர்டு எதுல இருந்து வந்தது? ரோமன்ஸ் கொடுத்தது. Which word of factions became the word of Christian resurrection? crucifixion. crucifixionங்கிற வேர்டு கொடுத்தவங்க factions. Next question. Which Middle English dialect associated with the Catherine group of writings was least disturbed by French and Scandinavian institution and is sometimes regarded as a kind of standard English in the high Middle Ages? So the Catherine group of writingsல எந்த dialect associated இருந்தது? It is looks like a standard English ன்னு சொல்ற அளவுக்கு எது இருந்ததுன்னா West Midland. Norman scribes changed Old English to which spelling in the Middle English as seen in ooze became house? Old English periodல ooze அப்படின்னு தான் இருந்தது. அது Middle English periodல house அப்படின்னு மாறுச்சு. OU house. For 3 centuries after the Norman conquests, the literature of England was notably என்ன இருந்தது? ட்ரைலிங்குவல் இருந்தது. 3 லாங்குவேஜ் அதுல இருந்தது. இங்கிலீஷ், பிரெஞ்சு, லாட்டின். In the early Middle English, short vowels were lengthened in which type of syllable in disyllabic word? Open stressed syllables. The open stressed syllables தான் disyllabic word மாறுச்சு. Short vowels. In Middle English, the popular notion that the final mute E makes the preceding vowel long is actually reversed. What caused the E to be lost in pronunciation? The lengthening of a vowel. House. அந்த E house தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனா ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்ல அதுவும் சேர்த்து தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. What was the distinctive feature of the northern Middle English infinitive as exemplified by sing compared to Old English singen?
ஸோ இந்த சிங்கனுங்கிற வேர்ட்ல இருந்தா நமக்கு என்ன வந்தது, சிங் அப்படின்னு வந்தது. அது என்ன நடந்தது, இட் வாஸ் ஆல்ரெடி ஒன் சிலபிள் ஹேவிங் லாஸ்ட் த ஃபைனல் என். ஸோ அது ஆல்ரெடி ஒரு சிலபிளா இருக்கிறதுனால அந்த எண்ணை வந்து என்ன பண்றாங்க, டிராப் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சிங் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Which Middle English dialect is spoken by Chaucer was a primarily an East Midland dialect. என்னது, லண்டன் இங்கிலீஷ் தான் என்னவா மாறுது, ஈஸ்ட் மிட்லாண்ட் dialect. The period of transition from Middle English to early modern English is often considered to have begun with what event? எந்த ஈவென்ட்ல இருந்து மாடர்ன் இங்கிலீஷ், ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் தொடங்குது? The death of Chaucer, the 14th century, 1400. ஸோ இந்த வீடியோவில் 20 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.